இங்க பாரு நம்ம பொண்ணு வந்து நிக்கிறாயா படையப்பா மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா டாம் நல்லா ஸ்டைலா வந்து நிக்கிறா. பரட்ட சிரிக்கிற. ஏய் ஆண்டாள் அங்க பாரு டாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி டான்ஸ் ஆட போறா. இன்னைக்கு அவளுக்கு தான் மெடல்னு நான் நினைக்கிறேன். ஆமா ரோட்டன் இன்னைக்கு நம்ம டாம் தான் ஜெயிக்க போறா. தள்ளி நில்லு. எல்லாரும் டான்ஸ் ஆடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே டாம். கேர்ள்ஸ் எல்லாரும் நல்லா டான்ஸ் பண்ணீங்க. இப்போ எல்லாரும் ஸ்டேஜ் விட்டு கொஞ்சம் கீழே போங்கங்க. அடுத்த டீம் வரட்டும். ஏன்பா அழுகுற? டான்ஸ் மறந்துருச்சு. ஆடி தள்ளி கிழிச்சிருவ. கீழே இருக்கடா. ஹலோ தமிழரசி, நல்லா டான்ஸ் ஆடினப்பா. வெரி குட். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். ஏய் என்னையா ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஆடுனது நம்ம பிள்ளைதாயா? சாக்கா இருக்குதா உனக்கு? ஆமாண்டி, எனக்கே கன்ஃபியூஸ்டா இருக்கு. நம்ம பிள்ளை எப்படி ஆடிருச்சு? என்ன மாமா கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்றீங்க? உங்க பிள்ளை தானே, அக்கா மேல எதுவும் சந்தேகப்பட்டாதீங்க. இந்தாடி விளையாட்டு கூட சொல்லாதடி, சந்தேகமா இருக்குன்னு அவன் வந்து கூட்டுல என்ன புரட்டி எடுப்பாண்டி. அக்கா சும்மா ஃபன் பண்ணேங்க்கா. ஏய் வயிற்றுல புளியே கரைச்சி வச்சடி இப்படி. ஏய் சிம்ரன் இந்த பிள்ளை நல்லா ஆடிச்சுல அந்த பிள்ளை. இந்த அத்தை பேரை காப்பாத்திட்டா, என்ன மாதிரியே டான்ஸ் ஆடிட்டா. போ. ஏய் ஆண்டாள் அவ பத்தியா என்ன மாதிரி டான்ஸ் ஆடிட்டு கலக்கிட்டா. இந்த கிரெடிட் எல்லாமே எனக்கு தான். அவ நல்லா டான்ஸ் ஆடிட்டா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ரோட்டன் நீ கத்து கொடுத்தது எதுவும் வீணாகல. அதே மாதிரி தான் நம்ம கல்வியும் கத்துக்கணும். என்னைக்குமே வீண் போகாத ஒண்ணு. ஏய் ஆண்டாள் உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ சின்ன பிள்ளை கம்முனேரு. இந்த மாதிரி என்ன பேசாத. சார் கிஃப்ட் கொடுத்துடலாமா? சீக்கிரம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கூட்டத்தை கலைங்க. எஸ் சார், அனௌன்ஸ் பண்ணிடலாம் சார். டியர் பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு நடனமாடி அசத்திய மூவரில் ஒருவரை தேர்ந்தெடுத்துள்ளோம். இப்போ உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். யார் என்று நீங்களே சொல்லுங்க. ஏன் அங்க ஒரு பறக்க நிக்கிறா? ஏய் என் புள்ளதான் என் புள்ளதான் டாம் டாம்னு சொல்லுங்கடி எல்லாரும். ஏய் நீங்க கூறியவாறு சரியான பதில். இன்னைக்கு நடனமாடியது ஒருவர் மட்டும்தான் நன்றாக ஆடினார். அவர் பெயர் தமிழரசி. டாம் என்கிற தமிழரசி. இப்பொழுது நமது ஸ்கூலின் ஹெட்மாஸ்டர் அவங்களுக்கு பிரைஸ் வழங்குவார். ஐயோ சொல்லி மம்மிட்ட சொல்லலாம் டாடிட்ட சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட் மாணவியே. ரொம்ப நன்றிங்க சார். நான் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ரொம்ப பேசாத, உங்க அம்மா அப்பா ஃபீஸ் கட்ட சொல்லு. ஆடுறதுல மட்டும் இருக்கக்கூடாது, கவனம் எல்லாத்துலயும் இருக்கணும். ஓகே சார் தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடலாம் சார். ஆல் தி பெஸ்ட் டாம். தேங்க்யூ சுருதி. இரு நான் அம்மா அப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா மெதுவா வாங்க. என் பிள்ளை எனக்கு பெருமை சேர்த்துருச்சு. டாம் எனக்கு இந்த நிமிஷம் சேர்த்தாலும் சரிடி. என் பிள்ளை எனக்கு பெருமை சேர்த்துருச்சு. அம்மா அழாதீங்க, இது ஒரு விஷயமே இல்லம்மா. இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அழாதீங்கம்மா. இதுதான் சந்தோஷம் இருக்கிறதுலையே, பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கறது. டாம் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடின. இதுதான் உண்மையாலுமே அம்மாங்களுக்கு பெருமை. நீ பெருமை சேர்த்துட்ட. தேங்க்யூ ஆண்டர் ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. ஏய் டாம் நான் சொன்ன மாதிரி நீ நல்லா ஆடிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாம் வா வீட்டுக்கு போலாம், உனக்கு சுத்தி போடணும். அம்மா ஃபன் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் பேசிட்டு வரேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வின் பண்ணா ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, நான் வரேன். ஏய் சரளா உனக்கு அறிவு இருக்கா? டான்ஸ் சொல்லி கொடுத்தது நானு. என்ன அவள் வின் பண்ணிருக்கா, சுத்தி போடணும். நான் எனக்கு போடு. அவதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டாலே. லூஸ் ஆட்டா சேடா இருக்க. ரோட்டன், நான் வேணா உனக்கு சுத்தி போடட்டுமா? ஏயா கொஞ்ச நேரம் பீல் பண்ண விட மாட்டீங்க? புள்ள ஜெயிச்சிட்டான ஆனந்த கண்ணறி விட்டுட்டு இருந்தா ரெண்டு பேரும் நூல் விட்டு கனெக்ட் பண்ணி ஓட பாக்குறீங்களா? ஏய் ஆண்டாள் பாத்தியா குண்டிச்சிக்கு கோவம் வருது. ஜஸ்ட் ஃபன். அக்கக்கு கோவத்தை பாருங்களே. ஏக்கா எட்டக்காது. ஏய் சரளாக்கா டான்ஸ் ஆடு. சரி வாங்கடி, எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு கோட்டல பிரியாணி கோழி பிரியாணி வைக்கிறேன். ஏய் பேக்கு அது கோட்டல் கிடையாது, ஹோட்டல் ஹோட்டல். ஏய் இப்படியே பேச்சு எடுத்துன்னு உனக்கு பிரியாணி கிடையாது. வாடி போலாம்.
ஏய் பிரியாணி ஏய் பிரியாணி பிரியாணி நல்லா இருக்கும். அக்கா நீங்க எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. நான் வீட்ல போய் சாப்பிட்ட உடனே வந்து உங்களை மீட் பண்றேன். ஆண்டாள் நீ எங்கம்மா போற வாமா உனக்கும் ஹோட்டல்ல சாப்பாடு சொல்றேன் பியூர் வெஜ் ஹோட்டலுக்கு தான் போறோம் வா ஏன் ஆண்டல் நான் ஒன்றும் மறப்பேன். அந்த கிழமை கிடக்குறேன் பியூர் வெஜ் ஓட்டலாம். அங்கேயே வெஜ்ஜும் இருக்குது. சாம்பார் சோறு சொல்லியிருக்கேன் வா சாப்பிடலாம். ஓகேக்கா வாங்க எல்லாரும் போகலாம். பிரியாணி 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 ஏய் கோவி சல்லா பிரியாணி.